பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவை பராத்தாக்கு பனஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் டைட்டாகவே வந்துட்டு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டஃப்பிங் நம்ம உள்ளே வைக்கல அது வந்துட்டு வெளியே வராமல் இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம எப்பயும் போல சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தான் நான் வந்துட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். முதல்ல வந்துட்டு நம்ம வச்சிருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பன்னீர் வந்துட்டு நல்லா கட்டரில் கொடுத்துட்டு பூ மாதிரி துருவி. இப்போ வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தக்கபடி வந்துட்டு நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வச்சிருந்த மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஜீரகம் மிளகு எடுத்து நான் வந்துட்டு தூள் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். வந்துட்டு உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பன்னீர் வந்து மிக்ஸ் பண்றதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். இதை வந்துட்டு இப்படி நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம். பாருங்க, உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் வந்துட்டு இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். வந்துட்டு மாவை எடுத்து நம்ம எப்பயும் போல சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி நடுவுல இருந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம முடிவு கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா தட்டையாகவும் ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப தின்னாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ இதுக்குள்ள நம்ம வச்சிருந்த ஸ்டஃப்பிங் சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு இப்படி மடிச்சு விட்டுலாம். சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருந்த பராத்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பண்ணிக்கலாம். அடுப்பு வந்துட்டு சிம்மிலே இருக்கட்டும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம வந்துட்டு சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போட்டின்னு இருக்கும். இது வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். வந்துட்டு போதும். 2 சைடு வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பராத்தாவை இது போட்டு இப்ப பாருங்க, நான் வச்சிருந்த எல்லா பராத்தாவையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். சுவையான பன்னீர் பராத்தா ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.